கிபி 8ஆம் நூற்றாண்டு பல்லவர்கள் கீழ் உள்ள குறுநில மன்னர்களாக இருந்த முத்திரையர்களால் கட்டப்பட்டது கோயில் தான் இது. பிறகு சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டு கைப்பற்றுறாங்க. சோழர்கள் கைப்பற்றது யாருன்னா, முதலாம் பராந்தக சோழன் மிகப்பெரிய போர் தொடுத்து இந்த எல்லையை, இந்த கோவிலையும் இந்த ஊர் எல்லாத்தையுமே கைப்பற்றுறாரு. பிறகு முதலாம் ராஜராஜ சோழனும் இந்த கோயிலில் திருப்பணி பண்ணியிருக்காரு. அவர் காலத்து கல்வெட்டும் இருக்கு. ஏன்னா இங்க நந்தா விளக்கு எரிப்பதற்கு தானமாகவும், அப்புறம் இங்க உள்ள கோயில்களை கட்டுவதற்கு கொடைகள் கொடுத்தது, அதோட கல்வெட்டு எல்லாமே நம்ம சோழர்களோட கல்வெட்டு எல்லாம் கீழே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கோயிலோட அடித்தளம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா சோழர்களோட கல்வெட்டு இருக்கு. இதெல்லாம் சோழர்களோட கல்வெட்டு தெரியுதா உங்களுக்கு? ராஜராஜ சோழனோட கல்வெட்டும் முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டும் இந்த கோவில் முழுக்க இந்த சுவற்றில் இருக்கு. இந்த கற்றளி கோவில் சிவன் கோவில் நம்ம சோழர்களால் கட்டப்பட்டது. இங்கே உள்ள அம்மன் கோவில் நம்ம பாண்டியர்களால் கட்டப்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டு மாரவர்ம சுந்தரபாண்டியன் சோழர்களையே வீழ்த்த போர் தொடுக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் குலோத்துங்க சோழனையும் 3ஆம் ராஜராஜ சோழனையும் வீழ்த்துறாரு. அவங்க தலைநகராக ஆட்சி செஞ்ச தஞ்சாவூரையும் திருச்சி உறையூரையும் கைப்பற்றுறாரு. அதன் பிறகு போரில் வெற்றி பெற்று அங்கு உள்ள மண்டபங்களையும் அரண்மனைகளையும் மொத்தமா மாரவர்ம சுந்தரபாண்டியன் தகர்த்தெறிகிறாரு, தரைமட்டமாக்கிறாரு. இந்த கோவிலை சுற்றிலும் வெறும் ஆன்மீகத்துக்கு கொடை கொடுத்தது மட்டும் இல்லை, ஏன்னா இந்த கோவிலுக்கு கொடை கொடுத்தது மட்டும் விவரங்கள் மட்டும் இல்லை, இந்த கல்வெட்டுகள் அனைத்திலுமே தற்சார்பு போர் முறைகள், அப்புறம் நிலப்பரப்பு, ஆட்சி செய்த நிலப்பரப்பு அனைத்துமே முழு வரலாறும் இந்த கோவில் முழுக்க இருக்கு. மிகவும் சிறப்பு மிக்க கோவில். இதுல பாத்தீங்கன்னா, இது பாண்டியர்களோட இந்த நடுக்கல் எப்படி இருக்கு பாருங்க. மதுரையோட பேரு நம்ம புதுக்கோட்டையில ஒரு கிராமத்துல இருக்கு. இங்க பாருங்க, மாரவர்ம சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டுல மதுரை, மதுரை. பாண்டியர்களோட ஆட்சி மிகப்பெரியது. 2000-3000 வருடங்கள் பழமையான வரலாற்றை கொண்டதுதான் பாண்டியர்களோட வரலாறு. இது வட்ட எழுத்துல இருக்கு, கொஞ்சம் தெளிவா புரியல நமக்கு. இப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கு. கோயிலுக்கு அப்பெல்லாம் மக்கள் வரும்போது ஒரு களைப்பு தீர்றதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இங்க ஒரு விளையாட்டு இது இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? ஆடுபுலி ஆட்டம். இதுதான் இந்த ஆடுபுலி ஆட்டம். பெரும்பாலான கோயில்ல இந்த ஆடுபுலி ஆட்டம் இந்த இது பார்க்கலாம். நீங்க நம்ம சிவபெருமானுக்கு எய்த்தாப்புல வளர்மந்தீஸ்வரர், நம்ம வளர்மந்தீஸ்வரருக்கு எதிர்த்தாப்புல சோழரோட நந்தி அழகா காட்சி தர்றாரு. கோவில் முழுக்க கல்வெட்டு தாங்க, பல வரலாறு கொட்டி கிடக்கு. இந்த நந்தியுமே நல்ல பெருசா தான் இருக்கு, மிகப்பெரிய நந்தி தான். ஸ்டாப் பண்ணிடுறியா? நம்ம நந்திக்கு எதிர்த்தாப்புல உள்ளது தான் அம்மன். இந்த அம்மன் கோவில் தான் நம்ம பாண்டியர்கள் கட்டியது. அம்மன் கோவில்னாலே நம்ம பாண்டியர்கள் ஆட்சிக்கு வரும்போது அம்மன் கோவில் எல்லா ஊர்லேயும் கட்டிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் தான் நம் பாண்டியர்களோட வரலாறை தாங்கி நிறுத்திட்டு இருக்கு. இந்த அம்மன் கோவில் பாண்டியரோட கல்வெட்டு அம்மன் கோயில்லையுமே இருக்கு. இது யார் கட்டியது, இதுக்கு என்ன திருப்பணி பண்ணியிருக்காங்க, நந்தா விளக்கு கொடுத்ததற்கான இது, இங்குள்ள மக்களுக்கு அப்போ நீர்ப்பழனி மக்களுக்கு இலவசமாக நிலங்களும் நிறைய உணவு அளித்தது, அதற்கான கல்வெட்டு சான்று இங்கே தான் இருக்கு. நம்ம அந்த சொன்னல நடுகல்ல பாண்டியர்களோட சின்னமா இந்த சூளை இருக்கும், தெரியுதா? இந்த சூளை இந்த செவத்துலையும் இருக்கு. இந்த செவத்துல பார்த்தீங்கன்னா மீன் சின்னமும் இதுவும் இருக்கும். ஒரு சில கல்வெட்டுகள் அங்கே இருக்கு, அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஆனா அது முழுமையா இல்லை. மதில் சுவர்லையும் மீன் சின்னத்தை பொறிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க 2 மீன்கள், இங்க இது 1, இங்க ஒரு மீன் சின்னம். இந்த கோவிலோட நுழைவாயிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு.